Hello everyone, welcome to ExamZ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது simple interest. So simple interest அப்படின்னா என்னங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். So simple interestல எப்பவுமே நமக்கு fixed rate of interest தான் நமக்கு கொடுப்பாங்க. So first yearல 10% interest இருந்தா அது 10 yearsக்கு அப்புறமும் அதே 10% interest தான் இருக்கும். So simple interest பொறுத்த வரைக்கும் fixed rate of interest. So இத பத்தின எக்ஸ்பிளனேஷன் பேசிக் கான்செப்ட் எல்லாமே நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a sum of money will be rupees 210 after 3 years. ஸோ 3 years பீரியட்ல பிரின்சிபல் அமௌண்ட் 210 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 4 டைம்ஸா கன்வெர்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எண்ட் ஆஃப் த 6th இயர்ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான 6th இயர் கிடைச்சிடும். ஏன்னா இங்கே ஒரு 3 இயர்ஸ் இருக்கு, இங்க ஒரு 3 இயர்ஸ் இருக்கு. ஸோ 3 + 3 6. ஸோ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னா 210. ஸோ எஸ்ஐ ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் இஸ் 210. ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கிறனால அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் எல்லா டைமும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நம்ம ஃபர்தரா இந்த ரேட் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இங்க இல்லை. தென் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 6 இயர்ஸ்ல 4 டைம்ஸ் கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நம்ம 210 × 4 போட்டோம் அப்படின்னா நமக்கான பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிரும். ஸோ 210 × 4 840. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, 6th இயர்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல 210, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல 840 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 6 இயர்ஸ் வந்துடும் இல்லையா? ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த 6th இயர்ல 210 + 840 is equal to 1050. ஸோ எண்ட் ஆஃப் த 6th இயர்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 1050. ஸோ அவங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிங்கி அப்படிங்கிறவங்க சம் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னா 24,500. ஸோ அவங்க எத்தனை பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 9%. ஸோ எவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 37,485 கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா என் கேட்டிருக்காங்க, நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 37,485. ஸோ நம்ம என் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். என் மீன்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம பேசிக் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ SI is equal to PNR divided by 100. SI means simple interest, P principal and number of years or rate of interest divided by 100. So இந்த ஃபார்முலா நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். ஸோ n தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ n மட்டும் நம்ம இந்த சைட் வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ இது டிவிஷன்ல இருக்கிறனால ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு போகும்போது அப்படியே அது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். SI × 100 divided by P × R is equal to n. ஸோ நம்ம இப்போ அப்ளை பண்ணிடலாம். ஸோ n is equal to, ஸோ SI நமக்கு தெரியும் 37,485 × ஸோ 100 divided by P 24,500, rate of interest R n. ஸோ நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த 20 இந்த 20 கேன்சல் ஆயிடும். ஸோ நம்ம இப்போ 9 டேபிள்ல நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4,165 வரும். ஸோ நம்ம 245 4,165 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 17 வரும். தென் n is equal to 17. அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன அப்படின்னா 17 இயர்ஸ். ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மேனோட சேலரி 60,000. ஸோ அந்த மேன் என்ன பண்றாங்க அப்படின்னா சம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்றாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. ஸோ அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 13%. இதே அவங்க 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட் 29,190 இருக்கு. ஸோ அப்போ அந்த எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ என்ன, அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு டெபாசிட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதான் கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 60,000ல X% தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 20 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 600x வரும். ஸோ இதுதான் அவங்க டெபாசிட் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணியிருக்க அமௌண்ட்.
ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க டெபாசிட் பண்ணும்போது அவங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 29,190 கிடைச்சிருக்கு. அப்போ அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க 13% அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருந்தாலும் நெக்ஸ்ட் அவங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா அதே 13% தான் அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த 600க்கு நம்ம 13% 3 இயர்ஸ்ல எவ்வளோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த 2020 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 6 into 3 into 30 234x. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 600x. ஸோ அவங்க டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வந்திருக்கிறது 234x. ஆனா அவங்க 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு 29,190 அவங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ தான் 29,190. ஸோ நம்ம 600x plus 234x is equal to 29,190. ஸோ நமக்கு இப்போ xங்கிற வேல்யூ தான் வேணும். ஸோ நம்ம இதை ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ 600x plus 234x is equal to 834x is equal to 29,190. ஸோ நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ தான் வேணும். ஸோ மல்டிபிள்ல இருக்க 834 நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு டிவைட்ல சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 29,190 டிவைடட் பை 834. ஸோ நம்ம இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நமக்கு 35% அமௌண்ட் அவங்க வந்து அவங்க சேலரியில இருந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ சில டிஃபரன்ஸ் இருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ until then bye from ExamJet.